சாணக்கியா மற்றும் முத்திரையர்களுக்கு வணக்கம். நான் அசோக் சூர்யா. இன்னைக்கு நம்மளோட அஸ்வின்ஸ் டீம் இருக்காங்க. ஆக்டர் முரளி சார், சரஸ்வதி மேனன் அண்ட் நம்மளோட தருண் தேஜா டைரக்டர் சார் இருக்காரு. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் யூ. ஜென்ரலாக வந்து மூவிஸ் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ டெக்னிக்கலாக வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு டெப்த் இருக்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமாக வந்து பீப்புள் வில் நாட் ப்ரிஃபர் இல்லையா? பேசிக்காக ஒரு கான்செப்ட் தெரிகிற மாதிரியோ இல்லை ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்டோரி லைன் தெரிகிற மாதிரியோ அப்படி தான் பண்ணுவாங்க. அதுலேயே நீங்கள் வந்து அவ்வளோ சவுண்டாக ஒரு டெப்த்தாக ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸோட டெஃபினேஷன்ஸோட பண்ணியிருந்தீங்க. வாஸ் தட் அ கான்ஷியஸ் டிசிஷன், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வந்திருக்கு, டெஸ்பரேட்டாக நான் இதை தான் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட தாட் ப்ராசஸாக இருந்தது? 100% கான்ஷியஸ் டிசிஷன் தான். பிகாஸ் ஸ்கிரிப்ட் எழுதும்போது ப்ராப்பராக வந்து சவுண்ட் டிசைன் எப்படி வரும் அதெல்லாம் முன்னாடி பர்சீவ் பண்ணி ட்ரை பண்ணி பேக் அண்ட் ஃபோர்த் போய் முன்னாடியிலேருந்து ஸ்கிரிப்ட்லேயே வந்து வி ஹேவ் இட் லைக் டெக்னிக்கலாக எப்படி இருக்கணும், இந்த மாதிரி மியூசிக் சைடில் இருந்தோம், சவுண்ட் சைடில் இருந்தோம், விஷுவல்ஸ் கூட ஒரு சில இடத்த வரைக்கும் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே வந்து வி ஃபைனலைஸ்ட். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் ஆடியன்ஸ். பிகாஸ் அதுதான் ட்ரான்ஸ்லேட் ஆகும் ஆடியன்ஸ். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த டெக்னீஷியன்ஸோட ஒர்க்கை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சீனை கன்வே பண்ணுறீங்க, ஒரு ஸ்கேர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து இட் ஹேஸ் டு பி ரிட்டன் முன்னாடி. ஓகே, அப்புறம் தான் நீங்கள் வந்து ஸோ இட்ஸ் லைக் ப்ராப்பர் இன்ஃபார்ம் டெசிஷன். கிரேட். அண்ட் யுவர் அசோசியேஷன் வித் முரளி வென் லாங் ஜேர்னி அண்ட் அகெயின் ஒரு நீங்கள் திரும்ப ஜாயின் ஆகி திரும்ப யூ ஹேவ் அகெயின் அந்த டீம் ஆல்மோஸ்ட் விஜய் அவர்களாக இருக்கட்டும் இல்லை முரளி அவர்களாக இருக்கட்டும், இட் இஸ் பீன் அ ரீயூனியன் ஆர் கைண்ட் ஆஃப் ரீஅசோசியேஷன். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரீயூனியன் மாதிரி தான் ஆக்சுவலாக, டு பி ஃப்ராங்க். ஏன்னா இந்த நானும் முரளியும் வந்து 2018 வி ரீகனெக்டட். விஜய் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் பண்ணியிருந்தேன் ஜெர்மனியில். அதுக்கு விஜய் வந்து ரிமோட்டாக ஹி மேட் மியூசிக் ஃபார் தட். ஓகே, 2017 நாங்கள் ஷூட் பண்ணோம் அந்த டைமில். ஸோ தான் டூ டிஃப்ரெண்ட் லைக் இடத்துல நாங்கள் வந்து ரீகனெக்டட். பட் 3 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்தது அஸ்வின்ஸ். அண்ட் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே மிச்ச யூடியூபர்ஸ் அந்த கேரக்டர்ஸ்லாம் இருந்ததா? இவங்களோட கேரக்டராக இருக்கட்டும். ஷார்ட் ஃபிலிம் வந்து ஆக்சுவலாக லாக்டவுன், ஓகே, ஹவுஸ் அரெஸ்டட் எல்லாருமே. அந்த டைமில் வந்து என்ன பண்ணோம் லைக் தெரியாத அந்த விஷயம், ஒன்லி இன்டர்நெட் இஸ் அவைலபிள். அது அந்த மாதிரி டைமில் வந்து சரி ஓகே ஒரு ஃபில்ம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஃபோன் காலில் வீடியோவில் அவரை வச்சு ஓகே எங்கள் வீட்டிலேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த ப்ராப்பராக எடிட் பண்ணி விஜய் சித்தார்த் வீட்டுக்கு அமிச்சு ஓகே அவர் அங்கேருந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி 20 days போஸ்ட் பண்ணார். ஒரு 20 minutesக்கே ஒரு 20 days ஒர்க் பண்ணார். பண்ணிட்டு தான் அந்த கிரேட். அண்ட் பர்டிகுலர்லி இவங்க பிகாஸ் ஷி இஸ் ஆல்ரெடி இன் டு சினிமா ஃபீல்ட், ஷி இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ், ரைட்டிங், ஆக்டிங் அண்ட் மைண்ட் ஸ்க்ரீனும் வந்து மேனேஜ் பண்ணி ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ஸோ வென் ஷீ வாஸ் ஃபைனலைஸ்ட் அந்த ப்ராசஸ் எப்படி அது? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க லைக் ஒரு ஆடிஷனுக்கு வந்தாங்க. இந்த ரோல் இருக்குது. அந்த ஆடிஷன் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டுலேயே தெரிஞ்சிச்சு இது அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனே கிடையாது. அவங்களது வேறு, கம்ப்ளீட்டாக வேறு. ஒரு நல்ல அழகான எமோஷன்ஸ், அந்த லைக் ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ், பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன், இந்த மாதிரி ஆன ஒரு பர்சன். பட் நம்ம இது வந்து இன்டென்ஸ் வேணும், ஹை இன்டென்சிட்டி வேணும். ஸோ அதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஷி வெண்ட். போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணி செகண்ட் டைம் வந்தாங்க. செகண்ட் டைம் பார்த்தேன் ஷீ இஸ் கெட்டிங் க்ளோஸ் டு வேர் ஐ வாண்ட். ஸோ அப்படி மறுபடியும் ஒரு தடவை போய் வீட்டிலிருந்தே எனக்கு வந்து வீடியோ கால்லாம் பண்ணி அதெல்லாம் ப்ராப்பர் ஒர்க் ஷாப் ப்ரொவைஸ் பண்ணி அவங்க வந்து ஷீ ஓன் த ரோல் பேசிக்லி. ஓகே, மற்றவங்க நீங்கள் பார்க்கலாம், பட் ஒரு ரோல் நீங்கள் நரேஷன் கேட்டுட்டு நான் இதை எனக்கு பண்ணணும்னு இருக்குன்னு சொல்லி ஒரு 3 தடவை திருப்பி வருதுன்றது. ஓகே, கிரேட் சார், திங்க் கிரேட். ஸோ ப்ரிப்பரேஷன், ஆடிஷனுக்கு ப்ரிப்பரேஷன் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. உங்களோட நம்ம இன்ஸ்டியூட்லேயே இருக்கட்டும் இல்லை ஸ்டோரிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன், அதில் நீங்கள் ஒரு டைப்பாக பார்த்துருப்பீங்க. வாட் வாஸ் த அப்ரோச் டுவர்ட்ஸ் திஸ்? Why horror first of all? அது ஒரு கேள்வி. ஏன்னா people will generally think that we should go into a commercial role where there is romance, where there is scope to have songs, melodies and stuff. இதில் இது இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். What was the reason, despite knowing in depth out of it, what was the reason to choose horror and how was the experience to get ready for the audition? 2-3 reasons இருக்கு. First reason for me was Tarun's vision, obviously. அவங்க பேசும்போதே I could understand the story even though I don't watch much horror. It was at the heart of it, and you've seen it also. It's a human story. It's about dealing with your mind and dealing with
உங்களுக்குள்ள இருக்கிற மனம் இருள் is what my nice way to yeah say. we would I don't know, is that a correct word actually, can you say that? Can you say that? Yeah, I was like that I really related to. I was telling Tarun also when I read the screenplay that it's about darkness and light, which is a universal concept. And aside from the screenplay, நான் வந்து நிறைய படம் actually try பண்ணிட்டு இருந்தேன். Okay. அதெல்லாம் நடக்கல. So இது வந்துச்சு like without me like really looking for it, like there just was came in. yeah, like I worked on a short film with Naresh, and Naresh was working on ASVINS, and he showed my profile to Tarun like that. So you know, என்ன தேடி வந்த வாய்ப்பு மாதிரி இருந்துச்சு. So I felt like it was like the universe was guiding me for this. And honestly, compared to a easier film, doing a film out of your comfort zone really shows your merit as an actor. And debut as well. Yeah, அதனால தான் I wanted to ask. So horror நீங்க fix பண்ணிட்டீங்க. As he said that you had to prepare for the audition and getting selected. Yeah. How was the preparation? What kind of preparation was that? For the audition, I just kept watching the references he told me. He told me a lot of Hollywood film references. So ange vanda they kind of work on facial transitions on their own. Looks like it's CG or some sort of editing, but it's actually completely them done. having power over their facial muscles and eyes, keeping your eyes open for long. And I'm a Bharatanatyam dancer, but even for me to keep it open for so long was difficult. And so Tarun would always just tell me, you're halfway there, you're close, and encourage pannite irpanga. So that was really helpful. So these are the two main reasons. And yeah, also third reason was I already knew like Vimala and Vasant from before, and them being in the cast was also an added bonus. Great. And sir, coming to you, அதே மாதிரி அந்த ஜேர்னி வந்து இட்ஸ் பீன் லாங் ஜேர்னி அண்ட் ரீயூனியன் அஸ் வெல். அதுக்கு முன்னாடி நீங்கள் ராக்கெட்ரி உங்களோட என்ட்ரி உள்ள ஆயாச்சு. ஸோ ராக்கெட்ரியோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஹவு வாஸ் இட் கம்ப்ளீட்லி அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததா, இல்லை இது ஒரு நியூ விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தட் ஆடட் டு இட்? டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ராக்கெட்ரி வந்து எனக்கு ஒரு ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி. ஃபஸ்ட் டைம் அங்கே தான் போய் கேமரா முன்னாடி நின்று அவ்வளோ பெரிய ஒரு செட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து all the way till movie theatre release ஆகிற ஸ்க்ரீன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஸ்க்ரீன் அன்றைக்கி பார்க்குற வரைக்கும் ஐ ஹவ் பிளேட் அ ரோல். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே எனக்கு இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஹெல்ப்ஃபுல். எனக்கு த கான்ஃபிடென்ஸ், ஓகே இப்போ செட்டுக்கு போனால் எனக்கு பயம் இருக்காது, நர்வஸ்னஸ் இருக்காது, அட்லீஸ்ட் அதெல்லாம் எனக்கு அங்கேயே பிரேக் ஆகிடுது அந்த பேரியர்லாம். ஏன்னா கேமரா முன்னாடி யூஆர் ஆல்வேஸ் அலோன், லைக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. பட் வித் தருண் வந்து இட் வாஸ் ஈவன் மோர் கம்ஃபர்டபுள். ஏன்னா it's like he's home. So எனக்கு வந்து I don't have to be someone different. நான் வந்து நர்வஸாக இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அந்த எனக்கு அந்த ஒரு ஹோல் பேக்கே கிடையாது. என்ன வாட் எவர் ஐ ஃபீல் நான் அப்படியே ஓப்பனாக வந்துட்டு கேட்டுருவேன். அவனுமே வாட் எவர் ஹீ ஃபீல்ஸ் ஹீ சேஸ் இட் அவுட் டு மீ. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கிறதுனால இட் வாஸ் வெரி ஈஸி டு லைக் ஒர்க் அண்ட் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் லைக் மை செல்ஃப். அண்ட் அவர் ஷார்ட் மூவி பண்ணும்போதே அந்த வருண்ங்கிற கேரக்டர் வந்து அப்போவே என்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஓகே. ஸோ எனக்கு ஷார்ட் மூவிலேருந்தே இன்ஃபேக்ட் அந்த ஷார்ட் மூவி போது ஒரு சீன் இருக்கும் வேர் ஐ வில் கால் ஹிம். அப்போ என் பேரை வந்து வருண் ரீநேம் பண்ணார். இனி வரைக்கும் என் பேர் அவர் ஃபோனில் வருண் தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்போலேருந்தே எனக்கு வந்து அந்த வருண்ங்கிற கேரக்டர் வந்து காட் எட்ச்ட் இன்டு மை ஹெட். ஓகே. ஸோ அப்போவே என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் இந்த கேரக்டருக்கு பண்ணலாம், என்ன மாதிரி லைக் இமோஷன்ஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஸ்கிரிப்டில் எழுதின மொதல் சீன் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிவிட்டல் சீன்ஸ் என்னோட சீன் படத்தில். அதுதான் ஃபஸ்ட்டு எழுதினார். ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சோ ஃபஸ்ட்டு அதான் எழுதினார். அப்போவே எனக்கு சொல்லிட்டாரு, இந்த சீன் வந்து இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இன் த மூவி. திஸ் வில் ஷோ ஹவு லைக் ஈவில் லைக் பீப்புள் கேன் பி அப்படின்னு எனக்கு அப்போவே எனக்கு அது வந்து எனக்கு ஹீ கேவ் மீ தி இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போவே ஐ அண்டர்ஸ்டுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் கேரக்டர் அந்த சீன். ஸோ அப்போலேருந்தே லைக் டு ப்ரிப்பேர் வாஸ் மச் ஈஸியர். அப்பப்போ நானும் வீடியோ அனுப்புவேன். ஸோ இம்ப்ரவைஸ் பண்ணி என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஐ ஆல்சோ டுக் ஒர்க் ஷாப் பண்ணிட்டு ஐ ஷோட் ஹிம் கப்புள் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, லைக் இட்ஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங் வித் another friend. ஸோ கிரேட். அண்ட் சார் த ஸ்பார்க் இந்த படத்துக்கு வந்து தெர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்பார்க் இல்லையா, ஒரு கதையோட அந்த கான்செப்ட் அஸ்வினி குமார் ரசன் சொல்லிட்டு அது எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா ஃப்ரம் வேர் யூ காட் இட் ஆர் வாட் வாஸ் த ஐடியா பிஹைண்ட் தட்? சேம் ஐ திங்க் எனக்கு அஸ்வின்ஸ்ன்றது ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு டைட்டில்ஸ் இருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து ப்ராப் இருந்தது. ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி, எஸ்பெஷலி ஹாரர்னா ஏதாவது ஒன்று ஆர்ட்டில் ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 குதிரை பொம்மை இருந்தது.
ஸோ அதை வச்சு நான் ஓகே ஃபைன் மித்தாலஜிக்கலாக ஏதாவது கனெக்ட் இருக்கா, ஒரு குதிரை பொம்மை, 2 குதிரை பொம்மை, ட்வின் ஹார்சஸ்னால் அங்கே வந்துருச்சு அஸ்வின்ஸ் அப்படின்னு. இட் சீம்ஸ் ரிக்வேதாவில் 3rd most mentioned நேம் அஸ்வின்ஸ் அப்படின்னு. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அப்படி வந்து ஒரு 20 minutes நம்ம ப்ராப்பராக பண்ணதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு தென் ஐ டெவலப்ட் இட். கிரேட். அண்ட் அதில் வந்து ஆக்சுவலாக மித்தாலஜிக்கலாகவே தெர் இஸ் அ கர்ஸ், ஒரு சாபம் ஒன்று இருக்குது. அப்படியா? ஆமாம், இட் இஸ் தேர். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு வசந்த் சார்கிட்டையும் வந்து கேட்டிருந்தேன் இதுக்கும் கனெக்ட் இருக்கான்னு சொல்லி. அண்ட் படம் பார்த்ததுக்கப்புறம் ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே அது தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் even though if it is fictional, it looks so real. So on the connect, how did you make that possible? Or fiction connection kondu vandu you are bringing it to a mythological thing, and that also you are making it as a screenplay. And the connection, how was it possible? Conditioning da, like neenga screenplay liye vandu proper ah neenga eludhumbodhu audience இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து அவங்கள ஒரு கண்டிஷனில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அஸ்வின்ஸ்ன்ற அந்த மெயின் கான்செப்டை உள்ள ஹியூமன் ஃபார்மில் கொண்டு வர்றது வந்து இட்ஸ் லைக் ப்ராப்பர். அப்போ தான் வந்து they'll get இன்வெஸ்ட்மெண்ட். அது தனியாக இது தனியாக இருக்கிறது வந்து இட் won't really work. And I also believe that this Ashwins, I believe that hero sir வசந்த் சார் அவரும் பிலீவ் பண்ணுவார். இந்த ஸ்கிரிப்ட் வந்து எங்களை தேடி வந்து இட் டிண்ட் லைக், ஏன்னா நான் ஒரு 6 ஸ்கிரிப்ட்ஸ் வச்சு பிச் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 2018. லாக்டவுனில் இப்படி ஒரு விஷயம் நடந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெப்யூட்டட் ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ் இன் ஹைதராபாத், அவங்க அதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி ஒரு ஃபீச்சரில் எழுத முடியுமா அப்படின்றத கேட்டு அதுக்கப்புறம் நான் எழுதி அதை அக்செப்ட் ஆனது. இட்ஸ் லைக் ப்ராப்பர் அஸ்வின்ஸ்ன்ற அந்த. கிரேட். அண்ட் அகெயின் மிச்ச 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து தெர் இஸ் இனஃப் ஆஃப் இட் இன் த ஸ்க்ரீன் பிளே. ஸோ என்ன இதுனா ஆக்சுவலி அதே தான் கண்டிஷனிங். நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு ஆன்டகனிஸ்டோட பவர் வந்து என்ன அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக ஹை லெவலில் காமிச்சிட்டே இருந்தால் தான் எண்டில் வந்து அந்த பவர் எப்படி நம்ம வந்து அதை எப்படி ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து வரும். ஸோ அதுக்கு ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற அந்த ஈரி அட்மாஸ்ஃபியர், ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களே அதை ஃபீல் பண்ணணும். அதை ஃபீல் பண்ணி அவங்க ஃபீல் பண்ணாதான் ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்ணுவாங்க. இந்த படத்தில் ஆடியன்ஸ் உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகிறாங்க, ஃபிலிம்குள்ளே அந்த மேன்ஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொண்டு வரணும். ஆக்டிங், யூஸ் சவுண்ட், யூஸ்ட் மியூசிக், விஷுவல்ஸ், கலர் கிரேடிங் எல்லாமே வந்து நாங்கள் டு டெல் தி ஸ்டோரி. ஓகே, ஸோ யா. Great. And ma'am, you are already into production, yeah? So you know what is happening in depth at the time. So were there a lot of questions once you shoot panona, idu em pandringa, were you asking questions like to get answers in perform in a better way or performance kaga? எனக்கே ஒரு லேர்னிங் கர்வாக தான் இருந்துச்சு. பிகாஸ் ஹாரர் ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் யுவர் அட்டென்ஷன் டு லைட்டிங், சவுண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ரைட்? நார்மல் ஃபிலிம் மியூசிக்கில் வந்து அந்த சாங் வந்து திருப்பி பிஜிஎம்மாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஈவன் யூ கேன் ஆட் அ லாட் மோர் makeup, all of that stuff. Inge it's more prosthetics and more realistic makeup, as well as limited resources, barely 2 locations. So that was for me a learning, because in this space, in these 2 spaces, what can you do, right? And create a full film out of it. So that was great. I had a lot of questions. I kept asking Tarun and Murli, and I could safely say we're very good friends also. And they also asked me questions. In the scene, workout agada, okay arka, emotions correct avarda. Na ella the scenes kuda he'll show me and stuff. So I would say it's almost, I don't think of myself as just an actor for this project. I do feel like a part of the team. Team பொறுத்த வரைக்கும் have I helped out enough தெரியல, because எனக்கு தெரியல how to help out. But I've tried. I think I was supposed to do one of the scares one day, but my hair wasn't long enough. Okay. So நான் try பண்ணிருக்கேன் to like help wherever I can, or I think I helped with subtitles, so okay, great. that qualifies. So again you said music is one part clear. Yeah. So music, lights ellame. So what was the specific moment you felt in the sequence when it is going to be a wonderful experience in theater அப்படினு சொல்லி ஒரு specific moment நீங்க அந்த scene சொல்ல வேணாம், but a specific thing அந்த மாதிரி உங்களுக்கு spark ஆனது? I think I mean scares. Yes. The scares are more like a haunting sound. I think you've also seen it's not exactly
that typical sound of a boodam. It's actually real feel of the அதெல்லாம் பழகி போச்சு. ஸோ அதெல்லாம் பயப்பட மாட்டீங்கன்னு யோசிக்கிறேன். That's why I think this one, which he's used like cellos and violins in an untraditional manner, it suddenly stands out and gives you that கொஞ்சம் goosebump feeling. I think the scares for me, நான் ஷூட்டிங்ல இருந்தேன் while this was happening, but ஆனாலும் நான் தியேட்டர்ல பார்க்கும்போது I'm like, oh, scary, because of the sound was great. And I think also they've done something where the chair shakes. Yes. Did you experience that? But நான் பார்த்த theater it was not that much acute, but still I can feel there was something happening. Vibration, yes. Yeah. So that for me is a full-on experience. Yeah. Great, sir. And coming back to you, on the it has been a different journey with him. Rocket is different journey again. இதுல உள்ள வரும்போது அவங்க சொன்ன மாதிரி music plays a huge part இல்லையா? So music கூடவே வந்து the tone of the film as well is doing something. ஒரு certain sequenceல வந்து you will have to do something and then you have to react very wild. ஐயோ இது நான் பண்ணனா அப்படின்னு சொல்லி you will have to react. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? ஏன்னா அந்த சீக்வன்ஸில் வந்து மோர் தென் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் மட்டும் நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது அந்த இட் வில் பி ஃபுல் சைலண்ட். ஸோ ஹவ் வாஸ் இட்? ஏன்னா இப்போ வந்து யூ டோன்ட் ஹேவ் எனி சப்போர்ட், யூ ஆர் ஒன் யுவர் ஓன் இல்லையா? ஸோ ஹவ் வாஸ் இட்? அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அது வந்து அட் தட் பாயிண்ட் அந்த நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் ஆல் ஆக்டர்ஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே லிமிடெட் டைம் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஏன்னா அந்த லொக்கேஷன் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் தான் கொடுத்தாங்க. ஸோ எங்கள் ஆக்டர்ஸ்க்கு வந்து வி டிடன்ட் ஹேவ் த லக்ஸுரி டு லைக் ஒரு ஒரு ஹாஃப் டே பண்ணிட்டு நல்லா வரலன்னா சரி நம்ம திரும்பி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற லக்ஸுரி இங்கே யாருக்குமே இல்லை. ஏன்னா அந்த லொக்கேஷன் வந்து அப்போது அவைலபிளாக இல்லைன்னா அதுக்கப்புறம் another 6 months தள்ளி போகும். ஸோ அதனால் எங்களுக்கு பண்ணி ஆகணும் கட்டளை இருந்தது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் படத்துக்கு போகிறதுக்கு ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே ஆல் ஆக்டர்ஸ் எல்லா சீன்ஸுமே வி டிட் ஒர்க் ஷாப். ஓகே. ஸோ என்னோட தம்பி கேரக்டர் உதயதீப் ப்ளே பண்ணியிருக்காரு, ராகுலுங்கிற கேரக்டர். அவர் அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வருவார். நானும் அவரும் வந்து எப்படிலாம் பேசலாம், என்னெல்லாம் பண்ணலாம், நீ எப்படி உட்காருவா, நான் எப்படி உட்காரலாம், நாட் தி எக்ஸாக்ட் ஸ்டேஜிங், அட்லீஸ்ட் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா செட்டுக்கு போய் ஜஸ்ட் ஸ்டேஜிங் மாத்திரம் தான் பாக்கி. ஓகே, கேமரா எங்கே பிளேஸ் பண்ண போகிறாங்க, அங்கே வந்து தருண் வந்து எனக்கு இப்படி போகணும், எனக்கு இது பண்ணணும், நீ இது பண்ணால் எனக்கு போதும் அப்படின்ட்டாரு. ஸோ அண்ட் முன்னாடியே சொல்லிட்டு சிங்கிள் டேக்னு. ஓகே. ஸோ விச் மீன்ஸ் என்னோட லைக் தட் என்டையர் சீக்வன்ஸ் நான் வந்து சிங்கிள், அவருமே சரி நானுமே சரி சிங்கிள் டேக்கில் அதை ப்ராக்டிஸ் பண்ணோம். அது ஸோ விச் மீன்ஸ் பீட் வச்சுட்டு ஒரு மீட்டர் வச்சுட்டு ஓகே இப்போ ஹி ஆல்சோ டோல்ட் மீ த லென்த் தட் இஸ் கோன் கீப். அதெல்லாம் வந்து நான் அப்பவே கேட்பேன், எப்படி உனக்கு அந்த லெவல் ஆஃப் லைக் விஷன் இருக்கு, லைக் எடிட்ல வந்து யூ கோன் கீப் இட் ஃபார் லைக் 2 minutes னா he told me it's for 2 minutes. So which means for 2 minutes I cut it down into 30 seconds பீட்டா கட் பண்ணி I was like practicing. Okay, first 20 seconds எப்படி பண்ணலாம், அடுத்த 20 seconds எப்படி பண்ணலாம். So and அதுலயுமே he also gave me like எனக்கு இந்த எமோஷன் இதுல கட் பண்ணி அது அந்த எக்ஸ்ட்ரா டைமை இதுல போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணப்பறம் when you go actually on set it just becomes another place for you to practice. It is not actually you're doing. ஸோ எனக்கு அங்கே போனப்பறம் அஃப்கோர்ஸ் அந்த ஆம்பியன்ஸ், அந்த வைப், அந்த பண்ண லைட்டிங், அந்த ஃபீல் எல்லாமே ஹெல்ப்ட். அண்ட் உதயுமே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தார். நான் நீங்கள் எப்படி பண்ணலாம், நான் இப்படி பண்ணுங்க, நான் சூப்பராக பண்ணுவீங்க, நான் சூப்பராக பண்ணுவேன். யூ ஆல்சோ கெப்ட் என்கரேஜிங் அண்ட் காட்ஸ் கிரேஸ் வாட் எவர் டர்ன்ட் அவுட். அண்ட் சார், ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸில் தெர் இஸ் அ பாட்டில் பிரேக்கிங் சவுண்ட். அந்த சவுண்ட் வந்து இட் சவுண்டட் ஸோ ரியல். ஸோ அந்த சவுண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் ஸ்பெசிஃபிக்லி அப்ஸ்கில், அதில் வந்து நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாகவும் இருக்கீங்க. அதிலெல்லாம் வந்து அந்த ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான தாட் என்னவா இருந்தது? லைக் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரைட் ஃப்ரம் ஸ்மால் சவுண்ட்ஸ் டு பிக்கர், வாட் எவர் இஸ் பிக்கர் இந்த மூவி, எல்லாமே வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணதுக்கான ரீசன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூஆர் இன் திஸ் ரூம், இந்த பர்டிகுலர் ரூமில் நீங்கள் தனியாக இருக்கீங்க, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு, தனியாக இருக்கீங்க, யூஆர் ஓகே, நான் உட்காந்துப்பேன், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு விஸ்பர் கேட்குது, டார்க் ரூமில் ஒரு விஸ்பர் கேட்குது, உங்கள் மைண்ட் ஒரு ப்ளே பண்ணும். எஸ், அந்த விஸ்பர் கேட்கும்போது ஒரு மைண்ட், இப்போ இங்கே நம்ம இவ்வளோ குவாய்ட்டாக இருக்கிறது, திடீர்னு வேறு ஏதாவது சவுண்ட் வந்ததுன்னா நம்ம அட்டென்ஷன் வந்து அந்த சைஸ் போகும். ஸோ பேசிக்கலி நம்ம சென்சஸ், நான் எப்பயுமே சொல்கிறது 50% ஆஃப் ஃபிலிம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சவுண்ட்ஸ், இஸ் 100% சவுண்ட். ஸோ அதனால வந்து நம்ம ரொம்ப மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயமும், அந்த கிளாஸ் உடைக்கிறது, டோர் மல்டிபிள் டோர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூ கான்ட் கீப் யூஸிங் த சேம் சவுண்ட்ஸ் வராது. ஸோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணணும், அதெல்லாம் என்ன ஒர்க் ஆகும், அந்த டோரோட டைமென்ஷன் என்ன, இந்த டோர் இப்படி தான் சவுண்ட் ஆகுமா, ஏன்னா அதெல்லாம் ரியலிஸ்டிக்காக கொடுக்கணும் நம்ம. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து நம்ம சவுண்ட் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்க்கு.
ஸோ அதுதான் தட் இஸ் வை கிரேட். அண்ட் த கிளைமேட் நீங்கள் அங்கே இருக்கும்போது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி வெரி கோல்டு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு செகண்ட் ஓப்பன் ஷாட்ஸும் நிறைய இருக்குது. நீங்கள் இன்டீரியர்னா கூட யூ கேன் டூ சம் வார்மிங் திங்ஸ் அண்ட் ஸ்டஃப், ஏதாச்சும் சீட் எதாவது பண்ண முடியும். பட் இட்ஸ் ஆல் ஓப்பன். ஒரு சில சீக்வன்ஸ் ஆல் ஓப்பனில் இருக்குது அண்ட் தேர் ஆல் லையிங் சம் சீக்வன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஹவ் வாஸ் த ப்ரிப்பரேஷன் ஃபார் கிளைமேட்? actually we never expected it would be that cold. Okay. And they have to like wear the usual costumes, not the jackets or something. So basically என்னன்னா அங்க வந்து ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் ஜாக்கெட் போட்டுக்கணும். ஷார்ட் போற டைம்ல ஜாக்கெட் வந்து எடுத்துட்டு they have to it was like -4 and it was freezing cold and actually மேக்கப்பே போட தேவை வேண்டாம் மாதிரி தான் இருந்தது அந்த இடத்துல. ஏன்னா அவங்க ஸ்கின் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இதாகி லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகி பயங்கரமாக, எஸ்பெஷலி அந்த ஒரு அவுட்டோர் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது அந்த ஃபீல்டில். அது எப்படி பண்ணாங்க ஆக்டர்ஸ்க்கு தான் தெரியும். ஓகே, அவங்க ஆக்சுவலி இந்த கேள்வி நீங்கள் அவங்கள யா ஸோ அதுதான் கேட்க போகிறேன். ஸோ ஹவ் வாஸ் கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அஸ்வின்ஸ்? கிளைமேட் எப்படி இருந்தது? வாட் டிட் இட் டூ டு யூ? ஆக்சுவலி எனக்கு கோல்ட் டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் சுத்தமாக பிடிக்காது, செட் ஆகாது ஆக்சுவலி. நான் ரொம்ப இட்ஸ் டூ கோல்ட் ஐ ஸ்டார்ட் ஷிவரிங் யூ நோ. அண்ட் ஐ திங்க் maybe I think I used to get really cold. Did you get cold? Yeah, you of course. All of us. Obviously -4. Everyone did, but எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு செட் ஆகாது நிஜமா. And I think Tarun ஓரளவுக்கு used to ஆயிட்டாங்க. I had a jacket. Yeah. Okay. I had a jacket. So எனக்கு அது ஓகே. அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆக்டர்ஸ் வசந்த் ரவி, முரளி சரஸ், விமலா கூட 2-3 சீன்ல, உதய் எல்லாருக்கும் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. They really didn't have proper they didn't dress for the weather. We didn't expect பண்ணல that cold. அந்த அளவு cold இருக்குன்னு expect பண்ணல. We used this thing actually. It's called heat warmers. Hand warmers like warmers. So gloves போட்டு உள்ள shoes குள்ள போட்டுட்டோம், gloves குள்ள. அப்புறம் அவ்வளோ பேக்ஸ் எல்லாம் கொண்டு வரல. ஆஃப் தட் ஹேண்ட் வார்மர்ஸ் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு யோசிக்கவே இல்லை. ஸோ ரேஷன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டே இருப்போம். பட் யா தட் ரியலி ஹெல்ப். அது கூட 2 hours தான் வரும். யா அதுவும் லைஃப் ஷார்ட் ஸ்பேன். அப்புறம் அவுட்டோர்ஸ் பண்ணும்போது ஹீட்டர் எல்லாம் பிளக் பண்ண இடம் இல்லை. பட் ஐ திங்க் we were all just suffering together. So great. And ஒரு certain sequence-ல you will have to react very wild. So அந்த sequence-ல generally you said உங்களுக்கு cold வந்தா குளிரும், you shiver அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? shiver இல்லாம எப்படி பண்ண முடிஞ்சது? did multiple times. அதனால ஒரு அதே தான் பாடி கண்டிஷன் ஆயிடுச்சு அந்த டைம்ல. ஓகே, பிகாஸ் ஆல்சோ ஓடுறாங்க, கொஞ்சம் வார்ம் அப் ஆகும். அண்ட் நிறைய தடவை பண்ணாங்க ஆக்சுவலி. நிறைய சீன்ஸ் வந்து ஒர்க் ஷாப்லேயே அவங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால மேபி நீங்கள் சொல்கிற அந்த ஷிவர் கொஞ்சம் பாடி கண்டிஷன் ஆனதுக்கப்புறம் she would have known how to control it. Correct. I think I know. நான் யோசிக்கிற சீக்வென்ஸ் எந்த சீக்வென்ஸ் பத்தி பேசுறீங்க? நீங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நீங்க கத்துவீங்க இல்லையா? ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே அந்த சீக்வென்ஸ், ட்ரெய்லர் சீக்வென்ஸ். yeah, அந்த சீக்வென்ஸ் actually we were so cold. That was -9 or something. And it's basement. Because basementல இருந்தாச்சு. So அந்த shivering half of the performance-க்கு useful தான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ ஐ திங்க் நான் just performance பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். பிகாஸ் we prepared for 4-5 months. I had a teacher, Preeti Bharadwaj, who's also Bharatanatyam dancer. So அவங்க வந்து warm up exercises கற்றுக் கொடுத்தாங்க for eyes and for face and stuff. So ஒரு 4 months practice பண்ணதும் I became more confident. But yes, அது கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் தருண் ஜாக்கெட் கொடுத்தாங்க, ஹீட்டர் பக்கத்தில் போய் உட்காந்து அதுவுமே சிங்கிள் டிக் ஆக்சுவலி. ஓகே, சிங்கிள் டிக்கப் பண்ணோம் ஆக்சுவலி. கிரேட். அண்ட் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க ஹவ் வாஸ் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஆல். நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் இதில் வந்து நான் சொன்ன சீக்வன்ஸ் நீங்கள் ரியாக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆக்ட் ஒன்று பண்ணிவிட்டு ரியாக்ட் பண்ணும்போது, ஸோ அது இவங்க சொன்ன மாதிரி மியூசிக் வந்து அந்த சீக்வன்ஸில் வந்து கொஞ்சம் வந்து இட் வாஸ் லைக் அ சைலண்ட் சீக்வன்ஸ் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் உங்களுக்கு வார்ம்லாம் பண்ணியிருந்தாலுமே வந்து வாய்ஸ் வந்து காட்டி கொடுக்கும் இல்லையா? வந்து யூ வில் ஹேவ் டு ஆல்சோ க்ரை அண்ட் ரியாக்ட் ஃபார் தட். ஸோ அந்த க்ரையில் வந்து அந்த ஷிவர் இல்லாமல் அந்த வாய்ஸ் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க? பிகாஸ் that's one important sequence இல்லையா படத்தில்? ஆக்சுவலி நாங்கள் டப் பண்ணோம் ஃபுல் படம். எனிவே ஏன்னா அந்த இடத்துல வந்து லைவ் சவுண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அந்த ஷாட் நிஜமாலே ஏன்னா அந்த இடத்துல நான் ரியலாக பண்ணாதான் நான் டப்பில் வந்து ஐ கேன் கைண்ட் ஆஃப் மேட்ச் இட். ஏன்னா அந்த இடத்துல நான் ரியலாக பண்ணலன்னா இட் பிகம்ஸ் வெரி ஹார்ட். பட் யா தட் மூமெண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் தேர். நான்
உதயன் அண்ணா தான் கூப்பிடுவானே. ஸோ அந்த ஒரு பாண்ட் ஆல்ரெடி எங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அண்ட் ஐ லுக் அப் டு உதய் as an actor. அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் he's been there since 8 years, like at the age of 8 he's a national award winner. அண்ட் நிறைய ஒரு டிப்ஸ் கொடுப்பாரு, என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அந்த என்டையர் ஜேர்னியில் வி போத் பாண்டட். ஸோ அதனால அந்த இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸில் இட் ரியலி ஹெல்ப்ட் அந்த கெமிஸ்ட்ரி பிட்வீன் போத் ஆஃப் அஸ். ஸோ ஆஸ் மச் ஆஸ் த வெதர் அது உள்ளே பண்ணதுனால அவ்வளோ குளிரில் உள்ள. ஸோ the voice just came out. It was just me at that point and it just happened. Great. So and by any chance மாதவன் சார் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா படம்? கண்டிப்பாக நான் காமிப்பேன் சாருக்கு. ஏன்னா I look up to him as my mentor, my first director. அண்ட் அவர் தருணுக்குமே அவரை தெரியும். ஏன்னா எங்கள் ஷார்ட் மூவி ஃபஸ்ட்டு அவர் தான் பார்த்தாரு. ஸோ டெஃபினட்டாக அவருக்கு காமிச்சு we'll get his feedback and see what he says. Great. And மேம், இப்போது உங்கள் வீட்டில் மிஸ்டர் மேனன் சார் கண்டிப்பாக என்ன சொன்னார்? வாட் வாஸ் ஹிஸ் ரெஸ்பான்ஸ்? படம் பார்த்தாரா? எனி வேர்ட்ஸ் ஃப்ரம் ஹிம்? இல்லை, இன்னும் பார்க்கல, நாளைக்கு தான் பார்க்க போகிறாங்க. பட் he loved the trailer and ASVINS is actually one of his students, so he was really happy. And Vasant also studied in Mindscreen, so எல்லாமே தெரிஞ்சவங்க. So he was really happy and he's already met Tarun and Murli and he liked the concept of the film a lot. Yeah. Okay, great. And just before we wrap up, உங்களோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் எனி ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேவ் யூ எவர் என்கவுண்டர்ட்? அப்படி இல்லை ஷூட்ஸில் ஏதாவது நீங்கள் க்ரீப்பியாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி? ஷூட்ஸில் வந்து அதுவும் அவர் கிளப்பி விடுறது தான். அதெல்லாம் வந்து சும்மா பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெடி பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் பெரிய ஐ திங்க் ஷீ ஹேட் an experience. இப்போ you also have in the ASVINS promotionskaga தான் we went to some location. அங்கே லைட் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த லைட் வந்து ஃபுல்லி சார்ஜ் தான், லைக் அ ஸ்மால் லைட். திடீர்னு அவங்க பேசிட்டே இருந்தாங்க இந்த இடத்த பற்றி, will there be ghosts etc. டக்குன்னு லைட் ஆஃப் ஆச்சு, சார்ஜர் இல்லை. நானும் யோசித்தேன் திடீர்னு என்ன ஆச்சு அந்த லைட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக தெரியல, பட் ஐ ஃபெல்ட் லைக் சம் எனர்ஜி தட் வாஸ் ஆஃப் தேர் ஃபார் ஷுர். ஐ திங்க் ஹீஸ் ப்ராப்ளி ஹேட் சம்திங் மோர். ஆக்சுவலி எனக்கு இந்த ஹாண்டட் பிளேஸ்லாம் இப்போ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. ஸோ எடின்பரோவில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸ் அது என்டையர் இது பிரிட்டிஷில். அப்போது நானும் என்னோடய ஃப்ரெண்டும் அவங்க போயிருந்தோம். அவங்க டூர் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க ஒரு 10-15 பேராக. ஸோ நாங்கள் போயிட்டு அது ஒரு 3 ஃப்ளோருக்கு அண்டர் கிரவுண்டில் இருக்குது அந்த இடம். ஸோ அங்கே போயிட்டு அவங்க ஹிஸ்ட்ரி சொன்னாங்க, ரொம்ப நெகட்டிவ், லைக் நிறையா அந்த இடத்துல வந்து டார்ச்சரோ. இன்ஃபேக்ட் கோஇன்சிடென்ட்லி அந்த கான்செப்டை வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு படத்தில். இட்ஸ் லிட்டரலி த சேம் கான்செப்ட். அந்த இடம் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து எக்கச்சக்க டார்ச்சர் நடந்திருக்கு, நிறைய பேரை கில் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரை வந்து கண்ணாப்பினான்னு கொலை பண்ணி அந்த பாடி பார்ட்ஸ்லாம் எல்லாமோ பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் there's a lot of negative energy stored அந்த இடத்துல. ஸோ நாங்கள் அப்படி அந்த இவர் அந்த என்ன சொல்கிறது ட்ராவலர் அந்த கன்சல்டன்ட் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு லைட் இருந்தது, அந்த எக்ஸிட் சைன் சிம்பிள். ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துருந்தோம். திடீர்னு அந்த சிம்பிள் இப்படி மறைஞ்சு திருப்பி ஆன் ஆச்சு. அப்போலாம் என் இதில் சரி ஓகே நம்ம ஏதோ பெரிய இடத்துல இருக்கோம், ஏதாவது நம்ம மைண்டில் அடிச்சுட்டு இருப்போம். நானும் விட்டு என் ஃப்ரெண்டு பின்னாடி நின்றுந்தான். நான் அப்படி சும்மா திரும்பினேன். அதை பார்த்தியாடா அப்படின்னு. நான் அவன்கிட்ட பேசக்கூட இல்லை. ஓகே. அதை பார்த்தியாடா அப்படின்னு. ஓகே, great. That was my I wish I had experienced more, but okay, great. So it was nice talking to you. Generally, basically, what I feel is why should we give money and get scared when we watch a horror movie? Adala I avoid watching horror movies, but this was wonderful experience and a lot of people paathavangalo idha sonnanga. I wish the movie becomes a very good success. Thank you so much. Thank you so much for your time. கண்டிப்பா நீ சொல்றது வெரி வேலிட். காசு கொடுத்து ஏன் பயப்படணும்னு. பட் அபவ் ஆல் தட் இது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ்பெஷலி போய் சினிமாவில் உட்காந்து ஒரு டால்பி அட்மாஸ்ல they have spent over 200 hours to like create those like minutest of the sounds. அது 300 hours and கண்டிப்பா அவங்களே வந்து வெளியே வந்தப்பறம் we are very confident as a team that it was a really good experience to watch it in theaters ன்னு சொல்லுவாங்க. அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டிப்பாக போய் தியேட்டரில் படத்தை பாருங்கள். And please support the young team. Thank you so much. Thank you so much for your time. Thank you. Thank you.